ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6. எனக்கு தெரியும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. பட் நான் திருப்பியும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு டைமே இல்லை. அடுத்த மாதம் ஓப்பன் பண்ண வேண்டிய காலேஜ் இந்த மாதமே ஓப்பன் பண்ணி என் உயிரை வாங்கிட்டானுங்க. ஸோ என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. ரீசன் சொல்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வீடியோ போடாமலும் இருக்க முடியல. சேனலை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் முடியல. ஓகே, கன்டினியூ பண்ணலாம் தான் நான் திருப்பியும் கன்டினியூ பண்ணுறேன். பட் வீடியோ வரும், ஆனால் எப்போ வரும் தான் எனக்கும் தெரில. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தேங்க் பையன் வாயினை பிடிச்சி பயங்கரமாக திட்டியிருந்திருப்பான். புள்ள பாவம் நைட்டு ஃபுல்லாக அழுது கண்ணு ஃபுல்லாக வீங்கியிருக்கும். அப்படியே மூஞ்ச கழுவிட்டு தான் காலேஜ் போகிறா. அதோட பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ தி பார்ட் 6. இந்த வாயின் அப்படியே மெல்லமாக காலேஜுக்குள்ளே வரா. வந்து பார்த்தா எதுக்கு தேங்க தான் நின்றுட்டுருக்கா. அதுவும் முறைச்சிக்கிட்டு. வாயனுக்கு பார்த்தது உயிரே இல்லை. அப்படியே அமைதியாக பாட்டுக்கு நகர்ந்து போகலான்னு பார்த்தா, ஜங்கு போய் சும்மா இல்லாமல் பால் பாக்கெட் அப்படின்னு கூப்பிட்டுட்டான். அவனை பார்த்து ஒரு முறை தேங் எத்துக்கிட்ட அப்படி கூப்பிட்ட டே அது 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 ஓய மூடிரு, அப்போல்லாம் கூப்பிட்டுட்ருக்காத சரியா? அதான் சொன்னல உன்ட்ட, உனக்கு ஒரு அடி சொன்னால் புரியாதா என்ன? பொதிக்கிடணும்ல. பால் பாக்கெட் இங்கே வாடி. சொல்லுங்கள். எதுக்கு நீ எத்தனை அதை வாஷ் பண்ண? தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதில் அழுக்கு இருந்துச்சுன்னு தான் பண்ணேன், வேணும்னு பண்ணல. அழுக்கு இருந்தால் என்ன, எதுக்கு அதெல்லாம் பண்ணுற? இதுக்கு எடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? பண்ண மாட்டேன். இந்தா, எதுக்கு இந்த ஷர்ட்டை கொடுக்குறீங்க? இன்றைக்கி நைட்டு இதை போட்டு தூங்கு, மறுநாள் காலையில் வந்து கொடு. கவனமாக அதை வாஷ் பண்ணக்கூடாது, அப்படியே கொடுக்கணும். ஏன் ஏன் அப்படியே கொடுக்கணும்? ஓ, டவுட் கேட்குறீங்களா அப்படின்னு வேணுக்குன்னே வாயின் போட்டுக்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுட்டேன் எல்லாரும் முன்னாடியும். வாயின் பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க? இதோ இதை போட்டு வா. கிழிச்சிட்டல, இதை போட்டு வா. இதை போட முடியாதுல்ல. ஆனால் ஏன் கிழிச்சிங்க? அது நல்லா தானே இருந்துச்சு. இல்லை, எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன் இப்படி தேவலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. இங்கே பாரு, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரிலாம் எனக்கு கொடுத்துட்ருக்காத. ஒத்துக்கிட்டு போய் இந்த சட்டையை போடு, புரியுதா? எல்லாம் எல்லோரும் முன்னாடியும் ஃபுல்லாக கிழிச்சு விட்ருவேன். போறியா இல்லையா? இல்லைனா ஃபுல்லாக அப்படின்னு அப்படியே அவளோட செஸ் கிட்ட கை வரும்போது, இல்லை இல்லை இல்லை, நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது குட் கேர்ள், போய் பண்ணிக்கோ. சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளே ரெஸ்ட் ரூம் போய் அழுதுகிட்டே அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை குப்பையில் போட்டுட்டு வரான். அவளால் தாங்கிக்கவே முடியல, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் வரா. வந்து பண்ணிட்டேன், ஓகேவா? பரவாயில்லையடி, என் சட்டை லூஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொன்னதும் அவளும் எதுவும் பேசாமல் கிளாஸுக்கு போகிறா. கிளாஸில் எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன பசங்க சட்டையை போட்டு வந்திருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. அவளுக்கும் ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் வந்து லியா பக்கத்தில் உட்காந்துருக்கா. லியாவா, என்னடி கருமோ இது, இந்த மாதிரி சட்டையெல்லாம் உன்கிட்ட இருக்கா என்ன? உனக்கு தான் அண்ணன் தம்பி யாருமே இல்லையே, அப்புறம் இப்படி இந்த ஷர்ட் உங்கள் அப்பாவோடதா? இல்லை. அப்புறம் தயவு செஞ்சு இதை பற்றி கேட்காத, எனக்கு மூட் அப்செட்டாக இருக்குது. எதையும் கேட்காத, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்டா வாழ்கிறோன்னு, வாழவே பிடிக்கல அப்படின்னு அவள் பாட்டுக்கு பெஞ்சில் படுத்து சோகமாக படுத்து கிடக்குறா. தேங்க அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறான். இவ்வளே தான் பார்க்குறான். இவன் சோகமாக படுத்து கிடக்கிறத பார்த்ததும், ஆச்சு யாருன்னா சொன்னா அப்படின்னு கிளாஸ்க்குள்ளே வரான். எல்லோரும் தேங்காய் பார்த்து எஞ்சி நிற்கிறாங்க. ஆனால் அவன் எனக்கு தான் தெரியாது அவன் வந்திருக்கான். அவன் பாட்டு படுத்து கிடக்கும் போது லியாவை போக சொல்லிட்டான் பக்கத்தில் உட்காந்து. பால் பாக்கெட் அப்படின்றான். வான் அப்படியே பத்திரி அடிச்சு எழுந்துச்சு. என்ன நீங்களா? சாரி, நான் பார்க்கல அப்படின்னு எந்திக்கலான்னு போகிறா. கையை பிடிச்சி உட்கார வச்சு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அழுதியா என்ன? இல்லை, பொய் சொல்லாத. இல்லையா? ஏன் சோகமாக படுத்து கிடக்குற? அது நைட் தூங்கலை, தூக்கம் வந்துச்சு, அதான் படுத்து கிடக்குறேன். ஓ, யாராவது சொன்னாங்களா என்ன? சொல்லு, அடிச்சிடலாம். யாரும் எதுவும் சொல்ல. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன், யாரும் எதுவும் சொல்லலை. ஷோர்? ஐம் ஷோர். அந்த ட்ரெஸ் எங்கே? நான் கிழிச்சேன்ல, அது டஸ்ட்பினில் போட்டுட்டு இதுக்கடுத்து அதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதான் இதுக்கு டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு. குட் கேர்ள், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது தான் அந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. அப்படியே நெக் சைடு இறங்கிக்கிட்டே வரத அவன் நல்லா பார்க்குறான். ஐயோ! ரொம்ப லூஸாக இருக்கும்ல, என் சட்டை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த காலர் பட்டனில் போடலான்னு வரும்போது, இல்லை இல்லை, ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, காலர் பட்டனையும் போட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், வேணாம். அதுக்கு நீ இறங்கிக்கிட்டே இருக்கும், எவனா பார்க்குறதுக்கா, அடிச்சு ரொம்பத்துக்கோ. நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க எனக்கு புரியலை. ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதான் அப்படின்னு அந்த காலர் பட்டனையும் போட்டு விட்டுட்டு, யாருக்கும் எதையும் காமிக்கக்கூடாதுன்னா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். வர லூஸான ட்ரெஸ்ஸில் கூட நீ பார்க்க சூப்பராக தான் இருக்க. ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட்டான். நாள் ஃபுல்லாக இந்த சட்டையோட தான் திரியிறா. சீனியர் கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவளாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. தாங்க முடியும், அவளால் ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு வெளில வந்தான். அந்த தேங்க் பையன் வழக்கம் போல், நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார், வேணாம் வேணாம், நான் வந்து போய்ப்பேன் நானே. வேணாம் சீனியர், வான்னு சொன்னேன், இப்போ நீ என் கூட வர்ற அப்படின்னு. அப்படியே தேங்க அட்டை முடிச்சிட்ருக்கா, நீ என் கூட தான் வரணும், இல்லை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி. இல்லை நான் வரல, புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ், நானே நடந்து போய்ப்பேன், இங்கே தான் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது, நடந்து போய்ப்பியா? காலை உடச்சிரும் பார்த்துக்கோ, வா. கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வாயனோட அப்பா காரில் வராரு. வாயனை அதை பார்த்ததும் அப்படியே கையெல்லாம் உதறி விட்டுட்டு தள்ளி வந்து நின்றுட்டுருக்கா. அவங்க அப்பா எதுவுமே பண்ணல. அப்படியே விண்டோவை இறக்கி வாயனை பார்த்து ஒரு முறை மறித்து இப்படியே கண்ணால் சிக்னல் கொடுக்குறாரு. எதுவுமே பேசாமல் அப்படியே பின்னாடி டோரை திறந்து போய் உட்காந்துக்கிறா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அந்த காரையும் அவரையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னடா மச்சான், வாழெல்லாம் கார்லலாம் போகிறா, இவன் ஏழை விட்டு பொண்ணு தானே, இவன் ஏன் காரில் போகிறா, அது யாரா அந்த ஆள், ஒரு வேளை இந்த ஆளுக்கு ஆள் கீப்பாக இருக்காளோ அப்படின்னு சொன்னதும் தேங்க் அப்படியே கோவம் வந்துருச்சு. அப்படியே சுக்கு கூட கழுத்து பிடிச்சி, என்னடா பேசுகிற, என்ன பேசிகிட்டு இருக்க, டேடே அவனை விட்றா, அவனை விடுன்னு சொல்கிறான்ல, டே ஜிம்மனே நீ வர உள்ள, நீ முதல்ல வர, அதை தள்ளு, யாருக்கு தெரியும், அவன் சொல்கிறது உண்மையாக கூட இருந்தா, அவள் தான் ஏழை விட்டு பொண்ணு தானே, எப்படி எப்படி அந்த கார் பார்த்தியா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு, அதுவும் அவரை பார்த்தா பாசமாலாம் தெரில, அவரை பார்த்தாலே வாயின் பயப்படுறா, இதுலேருந்தே தெரில அவர் வாயினோட கல்லுக்காலெலாம் இருக்கும் போல் அப்படின்னு 2 பேரும் ஏற்றி விட்டுட்ருக்கானுங்க. தேங்க் அப்படியே கோவமாக வருது. அப்படியே அவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டு, இருக்கு அவளுக்கு பால் பாக்கெட் வாங்க வருவாள் இருக்கு அப்படின்னு நேராக அப்படியே அவன் வீட்டு மொட்டை மாடில் தான் போய் நின்றுட்டுருக்கான். வாயின் எப்போ வருவா எப்போ வருவா எப்போ வருவான்னு. ஆனால் வாயின் வரவே இல்லை இன்றைக்கி. என்ன எப்போயும் வாங்க வருவா, ஆனால் இன்றைக்கி என்ன வாங்க வரல. அது மட்டும் இல்லாமல் எப்போயும் அவளை கூப்பிட்டு யாருமே வரமாட்டாங்களே, விடவும் யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கி மட்டும் கார் வந்துச்சு. அந்த ஆள் வானு கூட கூப்பிடல, கண்ணால் சிக்னல் தான் காமிச்சாரு, போயிட்டா. இன்றைக்கி பால் பாக்கெட்டும் வாங்க வரல, எங்கே போயிருப்பா அப்படின்னு பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். பயங்கரமாக போதை ஆகிட்டான். போதையில் என்னென்னமோ புலம்பிகிட்டு இருக்கான். சிவனுக்கும் சங்குக்கும் இவனை எப்படி சமாளிக்கனே தெரில. ஐயோ, இவன் பேசாமல் லவ் பண்ணாமலே இருந்துருக்கலாம் போலே. அந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டு இவன் ஏன் இப்படி எங்களை போட்டு உயிரை வாங்குறான், சரி கடவுளே என்னால் தாங்க முடியல அப்படின்னு 2 பேரும் அவனை சமாளிக்க முடியாமல் சமாளிச்சிட்ருக்காங்க. அவன் அப்படியே போதை ஆனதுக்கப்புறம் தான் வாயின் கரெக்டாக பால் பாக்கெட் வாங்க வரா. அந்த மாடியை பார்க்குறா. பார்த்தா யாரும் இல்லை போல். ஆனால் இந்த சட்டையை நான் எப்படி கொடுக்குறது, காலையிலேருந்து இதைத்தான் போட்டுட்ருக்கேன், நாளைக்கு போய் கொடுத்துடணும் அப்படின்னு அவளும் எதுவும் பண்ணாமல் பால் பாக்கெட் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டா. வீட்டுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பார் போல், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, யார் எந்த பையன், அப்பா பார்த்தாராம், யார் திருப்பி ஆரம்பிச்சிட்டியா, அம்மா அவர் என் காலேஜ் சீனியர், அவ்வளோதான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இல்லையே, அந்த பையன் முகத்தை கூட அப்பா லைட்டாக பார்க்கலையாம், ஏதோ உன் கையை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்பா தூரத்துலேருந்து வரும்போது, உண்மை சொல்லு, அந்த பையன் யார்? அம்மா தயவு செஞ்சு என்னை நம்புறியா, சும்மாவே எனக்கு காலேஜில் பல பிரச்சனை, இதில் நீ வேற திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேட்டு எனக்கு கொள்ளாத ப்ளீஸ், இப்படிலாம் கேட்காதீங்க, விட்டுங்க. ஆமாம், இது யார் ஷர்ட்டு, உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே கிடையாதே, இது யாரோட ஷர்ட்டு, அந்த பையன் தான் கொடுத்தானா? நீ காலையில் ஆனால் வேறு ட்ரெஸ் போட்டு போனேன், வந்தப்போ வேறு ட்ரெஸ் போட்டு வந்திருந்தேன், அப்போவுமே நான் நோட் பண்ணேன், கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இது யாரோட ட்ரெஸ்ஸு,
யார் கொடுத்தவன்? அம்மா இல்லை, யாரும் கொடுக்கல. இது என்னோட ட்ரெஸ் தான். என்னோடய பழைய ட்ரெஸ். நான் சின்ன பிள்ளையில குண்டாக தானே இருந்தேன். அப்போ வச்சுருந்தது. போய் சொல்லாத. உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் சொல்லக்கூடாது. சொல்லு, யார் கொடுத்தா? யார் கொடுத்தாவாயின்னு உண்மையை சொல்கிறியா இல்லையா? திருப்பி பழையபடி மாறுறியா? உனக்கு ஆல்ரெடி பட்டது போதாதான் என்ன? மா இல்லைம்மா, நீ புரிஞ்சுக்கோம்மா. எதையும் புரிஞ்சுக்க தேவையில்ல அப்படின்னு வாயனை வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போக சொல்லி டோரை லாக் பண்ணிட்டு, நீ நாளையிலேருந்து காலேஜுக்கே போகக்கூடாது அப்படின்னு அவளை அப்படியே ரூமில் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மா ப்ளீஸ்மா கதவை தரமா அப்படின்னு வாயின் எவ்வளவோ கெஞ்சுறா. பட் அவங்க அம்மா கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக வாயினை வேறு ரூமில் போட்டிருந்தாங்க. தங்கச்சி இருந்தாவது ஹெல்ப் பண்ணியிருப்பா, அவளும் இல்லை. வாயின் அப்படியே பயங்கரமாக இருக்கிறா. காலேஜுக்கு போனாலும் தேங்க் தொல்லை, வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பா தொல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பேசாமல் சூசைட் ட்ரை பண்ணிடலாமா அப்படின்னு அப்படியே அழுதுட்டு தான் கிடக்குறா. அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அதான் அவளோட ட்ரெஸ் அவன் சொல்கிறாள்ல, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நீங்கள் சும்மா இருங்க. இப்படி தான் அவளை ஃப்ரீயாக விட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்தால் ஞாபகம் இருக்குல்ல? திருப்பியும் அதே மாதிரி பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தால் என்னெல்லாம் சமாளிச்சிட்ருக்க முடியாது, புரியுதா? நீங்கள் பேசாமல் இருங்க. அவள் இப்படி இருக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது எல்லாருக்கும். சரி விட, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் எதுவும் சொல்லலை, அப்படியே விட்டுட்டாரு. ஸோ மறுநாள் காலையில் காலேஜுக்கு தேங்க வெயிட் பண்ணுறான். வருவான். அதுவும் அவன் பயங்கரமான போதையில் இருந்திருப்பான் நேற்று நைட்டு. இன்னும் இந்த போதை தெரியலை. ஹேங் அவுட் ட்ரிங்க்லாம் கொடுக்குறானுங்க. வாயின் வந்தால் தான் இதை குடிப்பா அப்படின்னு அதை குடிக்க கூட மாட்டேங்கிறான். அப்படியே ஜங்குக்கிட்டே கொடுத்துட்டு, அவன் இன்னும் வரல. நான் என்னடா பண்ணுறது? நானும் தேடி பார்த்துட்டேன்டா. அவள் தெருவே சுற்றி வந்துட்டேன். வீடு எதுவும் தெரில, அவள் எங்கே இருக்கான்னு தெரில. இன்னும் காலேஜுக்கும் வரல. அவள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான். கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு இல்லையா அவள் தூக்கிட்டு வரானுங்க. அவளா, இங்கே பாருங்கள் சீனியர், விட்டுருங்க சீனியர், எனக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரிலாம் கதை விடாத. உனக்கு அவள் வீடு தெரியுமா? தெரியாது. அவளோட பழைய வீடு வேணால் தெரியும். ஆனால் இந்த வீடு என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். ஆனால் நான் மறந்துட்டேன் சீனியர். மறந்துட்டியா? அது எப்படி நீ மறக்கலாம்? சொல்லு, வீடு எங்க? சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், சொல்லு. ஐயோ நிஜமாவே நான் மறந்துட்டேன் சீனியர், ப்ளீஸ் சீனியர் என்னை விட்டுருங்க. உண்மையாகவே நான் மறந்துட்டேன். வீடு இந்த தெருவு அப்படின்னு அந்த தெருவு தான் சொல்கிறான். அந்த தெருவு தேங்கே தெரியும் இந்த தெருவு தானே. ஆனாலும் வீடு எங்கே அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா அந்த தெருவுலேயே 100 வீட்டுக்கு மேலே இருக்கும். எந்த வீடுன்னு போய் கண்டுபிடிப்பான். ஸோ சரி, அவன் நம்பர் இருக்கா? இருக்குது, கொடு அப்படின்னு அந்த நம்பரை வாங்கி ஜிம்மில் கால் பண்ண சொல்கிறான். ஜிம்மில் கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டால், நீங்கள் தொடங்கும் வாடிக்கையாளர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்து உள்ளார் அப்படின்னு வருது. அப்படியே தேங்க் கோவத்தில் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு, என்னடா ஃபோன் அதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணா? எதுக்கு பண்ணா? எங்கே போனா? அப்போது யாரை கிட்ட போனா? ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலையே. தேங்கு ரொம்ப பண்ணாதுடா. வருவா, எங்கே போயிட போகிறா? மத்தியானம் வருவாளாக இருக்கும். லேட்டாக இருந்தாலும் வருவா. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வருவா. இல்லை வரமாட்டா. இல்லை அவன் ஏமாற்றிட்டான்னு நினைக்கிறேன். அவனை ஏமாற்றிட்டா. நீ சொன்ன மாதிரி நேற்று வந்தவன் அவள் கள்ளக்கதனெல்லாம் இருப்பானோ? காசுக்காண்டி அவன் பின்னாடி போயிருப்பாளோ? அதை பற்றி என்கிட்ட தான்டா காசு இருக்குது, நான் கூப்பிட்டாலும் வருவாளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இருடா, நீ ரொம்ப பேசுகிற, அப்பெல்லாம் இருக்காது. நான் அவளை ஏதோ வேறு மாதிரி நினச்சேன். ஆனால் அவள் வேறு மாதிரி இருக்கா. என்னால் புரிஞ்சு கூட முடியலடா. நான் அவளை எதுக்கு தெரியுமா லவ் பண்ணேன்? அவன் மற்ற பொண்ணு மாதிரி இல்லை. அவள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தா. காசுக்கு மயங்காமல், அழகுக்கு மயங்காமல், மனசை மட்டும் பார்த்தா. அதனால தாண்டா எனக்கு அவளை பிடிச்சது. ஆனால் இப்போ அப்படி இல்லை போலையே. அவள் காசுக்கு தான் போவா போலையே. அப்படி தானடா? அப்படி தானே? டே அப்போல்லாம் இருக்காதுடா. தேங்கு அப்போல்லாம் இருக்காதுண்ணே. நம்ம பார்க்கலாம், நம்ம போய் பார்க்கலாம். அவள் வருவா. எங்கே போயிட போகிறா? நம்ம பசங்களாம் தேட போயிருக்கானுங்க. அவள் வருவா அப்படின்னு வருவான்னு அன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணானுங்க. வரவே இல்லை. மறுபடியும் அந்த கடையில் பால் பாக்கெட் வாங்க வருவான்னு பார்த்தா அப்பயும் ஒயின் வரல. தேங்க அவ்வளோதான் வெக்ஸ் ஆகிட்டான். இல்லை, வரமாட்டான், வரவே மாட்டான். அவ்வளோதான், போயிட்டா எங்கேயோ போயிட்டா. என்னை விட்டு போயிட்டால மச்சான். அவ்வளோதானா மச்சான்? ஐயோ ஏண்டா இவன் லவ் பண்ண மாட்டேங்கிறான்னு அவங்க அம்மா நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இப்போ இவன் லவ் பண்ணுறான்னு சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்டே சொல்லலான்னு பார்த்தா இவன் என்னடா லவ் மேலே இவ்வளோ பைத்தியம் ஆயிட்டான். அதுவும் அந்த ஒயன் மேலே. அவகிட்ட அப்படி என்னடா இருக்குது? காசு இல்லை, அழகாக இருக்கா, அவ்வளோதான்.
அதை பார்த்து வாங்கிட்டானா? இல்லை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? என்ன கர்மண்டா இது? ஏன்டா நம்ம உயிரை போட்டு வாங்குறான்? எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு அவன் ஜிம்முனும் புலம்பிகிட்டு இருக்கான். பட் தேங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒயின் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்கான். இப்படியே ஒரு 3 நாள் ஆகுது. 3 நாளும் ஒயின் காலேஜுக்கும் வரல, அந்த பால் பாக்கெட் வாங்கவும் வரல. தேங்க் ஃபுல்லாக குடிகாரனாகவே ஆயிட்டான். தாடிலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் ஒயினை பார்க்காம இருக்கிறதால. அவன் ஆளுங்க வீடு ஃபுல்லாக, அதாவது தெரு ஃபுல்லாக சுற்றுறானுங்க ஒயின் வீடு எது வீடு எதுன்னு. ஆனால் அவங்க சின்ன சின்ன வீடு தான் தேடுறாங்க, பெரிய வீட்டிலலாம் தேடுறதே இல்லை. ஏன்னா ஒயின் பணக்காரி இருக்க மாட்டான்னு நினச்சி. பட் ஒயின் உண்மையாக ஒரு பணக்காரி அப்படின்னு தேங்க்கு தெரியவே இல்லை. ஸோ இதோட இந்த பாட்டு இந்த கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா, வில் சீ யூ லேட்டர்.